திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 22ஆம் ரகசியம். பங்கு கொள்ளும் என்றேனோ பண்டாரத்தைப் போலே. தொண்டனூரில் ஒரு சைவ பண்டாரம் இல்லந்தோறும் சென்று சோறு பிச்சை எடுத்து உண்பவர். ஒரு நாள் சோறு கிடைக்காமல் பசியால் வருந்த இது கண்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை நோக்கி, நீ தொண்டனூர் நம்பி அகத்தின் வாயிலில் நின்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று உரக்க கூறினால் அவர் சோறு படைப்பார் என்று கூறினார். அவனும் அப்படியே நம்பி வாசலில் நின்று பலமுறை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்ல நம்பி வெளியே வந்து பார்க்க அவன் சைவ பண்டாரமாயிருக்க அவனை நோக்கி, நீ ஏது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று கூவினாய் என்று கேட்க அவனும் நடந்ததை அப்படியே கூறினான். தொண்டனூர் நம்பியும் அவன் நிலைக்கு இறங்கி அவனுக்கு உணவளித்தார். பண்டாரத்திற்கு உணவளித்தது பற்றி சில வைஷ்ணவர்கள் நம்பியை குறை கூற அவர்களிடம் சென்று, அடியேன் செய்தது தவறே ஆயிடுக, க்ஷமித்தருள வேணும். ஆனால் ஆச்சாரியர் திருநாமத்தை ஒரு முறை உச்சரித்தவனுக்கு யாது பலன் என்று கேட்க அவர்கள் பரமபத பிராப்திக்கு குறைவில்லை என்று கூற பலமுறை கூறினாள் என்று கேட்க அவர்கள் வாளாவிருந்தனர். இது கண்ட பண்டாரம், நம்மால் இந்த நல்லவருக்கு குறையாயிற்றே என்று வருந்தினான். நம்பியிடம் பிரசாதப்பட்டதனாலும் அவன் மனம் திரும்பி தனது சைவ வேஷத்தை களைந்து திருமண் காப்பணிந்து நம்பி திருவடிகளில் ஆசிரயித்து அவர் செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனத்தில் பாகவதர்கள் அமுது செய்த இலைகளை எடுத்து ஸ்தல சுத்தி பண்ணும் கைங்கரியத்தை நம்பிகளிடம் வேண்டி பெற்று அதில் ஊன்றியிருந்தான். அவன் ஒரு சமயம் திருமலைக்கு போய் அப்பனை திருவடி தொழுது திருமலை அனந்தாழ்வானை தண்டன் சமர்ப்பித்து அவரிடம் விண்ணப்பம் செய்தது. சுவாமி, இம்மலை திருவனந்தாழ்வானின் திருமேனி என்று ஆச்சாரியார் வாயிலாக அறிந்தேன். இம்மலையில் வாழ்வது யாவரும் நித்திய முக்தர்கள் என்று ஆழ்வார் திருவாக்கு. அப்படி இருக்க தேவரீர் இம்மலையை கொத்தி குளிபறித்து நந்தவன கைங்கரியம் செய்தல் தக்கதோ? தேவரீர் தொண்டனூருக்கு எழுந்தருளி சுகமே இருக்கலாம். அடியேன் செய்யும் பாகவத கைங்கரியத்தில் 4/1 பங்கை உமக்கு தருகிறேன், வாரும் என்றழைத்தான். அனந்தாழ்வான் தான் செய்யும் கைங்கரியம் தமது ஆச்சாரிய நியமனம் ஆகையால் அதை விட போகாமல் பாகவத நியமனத்தையும் ஏற்க முடியாமல் எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம் என்று வாளாவிருந்திட்டார். தனக்கு ஆச்சாரிய துல்லியரான அனந்தாழ்வானை இப்படி கேட்கும்படி அளவர் ஆழ்ந்த அத்தியவசாயம் திட நம்பிக்கை அந்த பண்டாரத்துக்கு இருந்தது போலே என் போன்றோருக்கு வருமோ என்கிறார் அம்மையார். ஆதாரம் 12,000 படி குரு பரம்பரை பிரபாவம். 22ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.